பிரியமானவர்களே, மறுபடியுமாக யூடியூப் சேனல் வழியாக நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மகாபெரிய தருணத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இன்றைய தினத்துல தேவ செய்தியை கேட்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஆராதனை பாடல்கள் வழியாக நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. இன்றைய காலகட்டத்தில் சுவாமி, அநேக ஆலயங்கள் மூடி இருந்தாலும் கர்த்தாவே, இந்த ஆன்லைன் வழியாக நாங்கள் சபையாக சேர்ந்து ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி. நாங்கள் ஆண்டவரே, தூரத்தில் இருந்தாலும் தேவரீர், நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை மூடும்படியாக நீர் உதவி செய்யும். அதே போல வார்த்தை கொடுக்கிற உம்முடைய தாசரை நீர் அபிஷேகப்படுத்தி எங்கள் மத்தியில் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துங்க. துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்தேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம இந்த ஒரு சில பாடல்களை, ஆராதனை பாடல்களை நம்ம இந்த ஸ்கிரீன் மூலமாக பாடி ஆராதிக்க போகிறோம். நாம் ஒருமனப்பட்டு நாம் ஆராதிப்போம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேல் 19வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 39 வரை உள்ள வசனங்களை நாம் சத்தமாக பயபக்தியுடன் வாசிப்போம். கிளையத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோடு கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். தேவன் தாமே இவ்வசனங்களை ஆசீர்வதித்து நம்மத்தில் இருக்கிற நம்முடைய மூத்த போதகர் ஐயா ராஜதுரை அவர்களை வல்லமையாக நம் மத்தியில பயன்படுத்தும்படி நாம் ஜெபம் செய்து தேவ செய்திக்குள்ளாக ஜெபம் செய்வோம். அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஓய்வு நாள் காலைக்காக செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரையிலே நீ பாதுகாத்து முடிய கிருபிலக்காரம் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். உலகத்தையே புரட்டி போட்ட பயங்கரமான கொரோனா கொள்ளை நோயிலிருந்து எங்களை பாதுகாத்தி உம்முடைய பிரசனத்திலே வரும்படியாக ஒவ்வொரு சமயத்திலையும் உடைய சத்தியத்தை கேட்கும்படியாக நீர் கொடுத்த உடைய ஜீவ சுவாசத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று சொல்லுகிறபடி சத்தியத்தினாலே நாங்கள் அறிந்து மேற்கொள்ள மகிமையாக ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ள பரமபிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 33வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றார். இந்த காரியமானது எப்படி என்றால், தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய ராஜா தாவீது ராஜாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவரை மடங்கடித்து அவரை கொன்று போட்டு தான் அரசாட்சியிலே பீடத்திலே உட்கார வேண்டும் என்பதாக சொல்லி ராஜாவுக்கு தெரியாமலே படைகளை தன்வசப்படுத்தி கொண்டு அவன் கொலை செய்ய வெறியோடு துரத்திக்கு வேளையிலே அவர் அங்கிருந்து யோர்தான் ஆற்றை கடந்து கீழையாப் தேசத்தில் உள்ள மக்னாயிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே தன்னை காத்துக் கொள்ளத்தக்கதாக அவரோடு சில பேரும் வந்தார்கள்.
அவர்களை பராமரிக்கும்படியாக 3 மனிதர்கள் இருந்தார்கள். அங்கே 3 மனிதர்கள், சோபி, மாகீர், பர்சிலா என்று சொல்லக்கூடிய 3 மனிதர்கள் அவருக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்தார். அந்த பர்சிலா என்று சொல்லக்கூடிய மனிதர் ஒரு கனமுள்ள மனிதர், நல்ல பணக்காரர், நல்ல அனுபவம் மிக்கவர், 80 வயதுள்ளவர். ஆகவே நன்றி கடனாக அவர் அந்த இடத்திலிருந்து திரும்பி ஒரு செய்தியை கேட்டார்கள். என்ன செய்தி என்றால், அப்சலோம் மரித்து விட்டான், ஆகவே நாம் மீண்டுமாக எருசலேமுக்கு திரும்பி போலாம் என்பதாக சொல்லி இருக்கும் பொழுது ராஜா நன்றி கடனாக பர்சிலாவை தன்னோடு வரும்படியாக அழைக்கிறார். அதான் எப்படி அழைக்கிறார் என்றால், ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கலந்து வா, உன்னை எருசலேமிலே என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்று சொல்கிறார். அதற்கு சொல்லும் பொழுது ராஜாவுடைய அழைப்புக்கு 5 காரணத்தை சொல்லுகிறார். முதலாவது காரணம், நான் 80 வயது உள்ளவனாய் இருக்கிறேன், நான் மரணம் வந்தால் என்னுடைய இனத்தாரோடு நான் இங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டுமே, என்னுடைய வயது 80 வயது இருக்கிறது. மூன்றாவது, ராஜாவுடைய பந்திலே ருசிகரமான ஆகாரத்தை நான் சாப்பிடும்படியாக வயதை கடந்து விட்டது. எனக்கு ஆடல் பாடல்கள் களியாட்டுகளை ரசிக்கும்படியாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வயது ஆகிவிட்டது. ஆகவே இன்னும் 5வது என்ன சொல்றாரு, நான் ராஜாவுக்கு பாரமாய் இருப்பானேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட சாக்களை சொல்லி மறுத்து விட்டார். ராஜாவோடு கூட போக முடியாத மறுத்து விட்டார். ஆகவே ராஜா என்ன செய்தார் என்றால், சரிப்பா பரவாயில்லன்னு சொல்லி அவருக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு ராஜா வந்து விட்டார். இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், இன்று ராஜா அழைக்கிறார், தன்னுடைய அரண்மனையிலே வைத்து கடைசி வரையிலே பாதுகாப்பேன் என்று. எந்த ராஜா அழைக்கிறார்? இயேசு ராஜா இந்த உலகத்தை பார்த்து ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்பதாக அன்பின் உபசரணையோடு அன்பான அவர் அழைக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த விதமாக உலக பிரகாரமான சாக்கு போக்கை சொல்லி அவர்கள் நிராகரித்து, அவருடைய வெளியேற்பட்ட அழைப்பை நிராகரித்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கிறது பாருங்கள். இந்த மனிதர் தன்னுடைய 80 வயதை காட்டுகிறார். நான் ருசியுள்ள பதார்த்தங்கள் இனிமேல் ரசித்து சாப்பிட முடியாது, ஆடல் பாடல் ரசிக்க முடியாது, இப்படியாக எந்தெந்த காரணத்தையோ சொல்கிறார். பிறகு ராஜாவுக்கு பாரமாயிருப்பது சொல்லுகிறார். என்ன, ராஜாவுக்கு பரிசா வருவது பாரமா? ஒரு அரசாங்கத்தில் ஒரு மனிதர் வந்து இருப்பது பாரமா? இப்படியெல்லாம் சொல்லி அவர் வருவதை நின்று விட்டார். இன்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்தை பார்த்து அழைக்கிறார் இந்த விதமாகவே. ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள்? பல விதமான சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். இப்படியாக விருந்துக்கு அழைக்கும் பொழுது 3 பேர் 3 காரணத்தை சொல்லிவிடுகிறார். ஒருத்தன் இப்பதான் புதுசா மாடு வாங்கினேன், அதை பரிசோதிக்கணும்னா. இன்னொருத்தன் என்ன செய்தான்னா, நான் புதுசா திருமணம் பண்ணி இருக்கிறேன், வரக்கூடாதுன்னா. இப்படி ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லி அப்படி நிராகரித்து விட்டார்கள். இந்த நிராகரிப்பு எதை காட்டுகிறது என்றால், அவர்களுக்குள்ளே இயேசு அழைக்கிறார். ஆண்டவர் மேலே ஒரு நாம் பரிசு தேவனை சார்ந்து கொண்டு பரலோகம் போய் சேர வேண்டும் என்ற வாஞ்சி இல்லாதபடிக்கு உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றுதலை காட்டக்கூடியதாகவே இருக்கிறது. இன்னும் இந்த விதமாக சாக்கு போய் சொல்லக்கூடியவர்கள் உலகத்தை காட்டுகிறார்கள். உலகம் என்ன பிரயோஜனம்? அங்கே பரலோகம் கிடையாது, அங்கே நிம்மதி கிடையாது, அந்த சந்தோஷம் கிடையாது. ஆனால் பரலோகத்திலே எப்படி இருக்கிறது பாருங்கள். இங்கே வெளிப்படுத்தும் விசேஷம் 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஒரு வசனம், 16வது வசனத்தில், 7வது அதிகாரம் 16. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, நீ தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் படுவதும் இல்லை. என்ன அருமையான இடம் பாருங்க. பசி இல்லையா, தாகம் இல்லையா, வெயில் கிடையாது, உஷ்ணம் கிடையாது. அப்போ அவ்வளவு அருமையான இடத்துக்கு இந்த வயசான காலத்துல போறது எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, தனது தாய் தகப்பன் வயதாகிட்டாங்களே, இந்த வெயில் காலத்துல அவர்களுக்கு ஒரு ஏசி போட்டு கொடுக்கணும், வசதி செய்து கொடுக்கணும், அப்படியெல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த மனிதருக்கு இப்படிப்பட்ட இடத்துக்கு, ராஜாவுடைய அழைப்புக்கு இப்படிப்பட்ட இடத்துக்கு போறதுக்கு முடியல. ஏதோ சாக்கு போய் சொல்லிட்டார். அவர் சொல்லி அழைத்தாரு, ஏதோ வெறும் பேச்சுக்கல்ல, சொல்லிட்டு வெறுமனே
பேசுறதுக்கு அல்ல, வெறும் பேச்சுக்கு ஒரு அழைப்பு அல்ல. இவர் உண்மையாகவே கடைசி வரை அவரை பாதுகாக்கும்படியாக அப்படிப்பட்ட ராஜா. இன்று தேவனாய கர்த்தன் கூட நமக்கு இப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார். உங்களை கடைசி வரை உங்களை பாதுகாப்பேன் என்பதாக. ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்களை முற்றுமுடிய ஆண்டவர் பாதுகாக்கக்கூடியவராயிருக்கிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கும் தேவன் அவருடைய மகத்தான இரக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். ஆனால் இன்று அநேகர் இதை நிராகரிக்கிறார்கள். எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்கள். இன்று சந்தோஷமான சமாதானம் கொடுக்கக்கூடிய ஆடல் பாடல்கள் நீ உலகத்தில் எவ்வளவோ இருக்கிறது. டிவியில பார்க்கப்படுது, செல்லிலே பார்க்கப்படுது, எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இவைகள் பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாக சொல்லப்படுகிறது. புது சிருஷ்டி நம்முடைய ஜீவித்திலே முதலாவது புது சிருஷ்டி, நம்முடைய இருதயத்திலே புது சிருஷ்டி, நம்முடைய எண்ணங்களிலே புது சிருஷ்டி, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய பழக்க வழக்கிலே, வாயின் வார்த்தையிலே எப்பொழுது புது சிருஷ்டியா இருக்க முடியும்? நாம் ஜீவனுள்ள தேவனை முதலாவது அறிந்து இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை ஜாக்கிரதையாக படித்து இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் சென்று அவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறது. உலகத்தில் எவ்வளவோ இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அவைகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது. காரணம் என்னவென்றால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நம்முடைய இருதயம் தேவனோடு, தேவனுடைய வார்த்தையோடு, பரலோகத்தோடு இருக்கும் பொழுது நாம் அந்த நினைவுகளாக இருப்போம். உலகத்தில் இருக்கக்கூடியதா இருந்தால் உலகத்துக்குரியவளை சிந்திக்கிறது, யோசிக்கிறது, செயல்பாடுகள் இருக்கக்கூடியதா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை படிக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்முடைய நோக்கம், தேவனுடைய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் அகன்று விடுகிறது. பரிசுத்த பவுலுடைய நாட்களிலே அவர் பிலிப்பி பட்டணம் சென்றார். அங்கே செல்லும் பொழுது மாலை வேளையிலே போய் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக இந்த கடற்கரை ஓரத்தில் போய் ஜனங்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக சென்றார். சென்று தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ, அநேகர் கூட்டமாக இருந்தார்கள், ஆனால் ஒரு ஸ்திரீ கருத்தோடு என்ன சொல்லுகிறார்கள் என்பதாக அப்படியே கேட்டார். அப்படி வாஞ்சியோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறந்தறினார் என்று எழுதப்பட்டது. அதற்கு முன்பாக அவள் வியாபாரத்தின் மேலே எங்கே போனா யார் இடத்துல நல்லா வியாபாரம் பண்ணலாம், நல்ல பணம் கிடைக்கும், விளையாட ரத்தாம்பரத்தை விற்கும்படியாக அப்படிப்பட்ட ஸ்திரீ. ஆனால் அவளுடைய இருதயம் திறக்கப்பட்ட பிறகு அவளுடைய வீடு என்ன ஆனது தெரியுமா? ஜெப வீடாய் மாறியது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து அங்கே தங்கும்படியாக ஒரு இடமானது, ஒரு ஜெப வீடா மாறுது. வெளிப்பட்டத்தில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். ஆகவே அருமையானவர்களே, இந்த விதமாக மக்கள் சாட்சியாக இருப்பது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த விதமாக அந்த ஸ்திரீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு தேவனுடைய ஊழியக்காரியாக தன்னுடைய வீடு ஜெப வீடா மாறின பிறகு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். நான் எத்தனை பேருக்கு பழக்கமுள்ள ஒரு ஸ்திரீ, என் வியாபாரத்தில் எத்தனை பேர் எனக்கு வாடிக்கையாளர்கள், எத்தனை குடும்பங்கள், எத்தனை மக்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய பாரம் எப்படிப்பட்டதாகிறது? என்னுடைய வீட்டுக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறதுக்கு வருகிறார்களோ, அப்படி ஒவ்வொரு நாளும் அவள் நன்றி உள்ளவளாக தேவனுக்கு மாறி இருப்பாள். தேவனே, உம்முடைய பிரகாரத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே வரும்படி அந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது என்னை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக அவள் ஸ்தோத்திரம் தெரிந்திருப்பாள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்திருப்பாள். வியாபாரம் பணம் 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 என்று ஓடிக்கொண்ட அந்த ஸ்திரீ, உயர்ந்த வஸ்திரங்களை வைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த ஸ்திரீ இப்பொழுது அதை விட்டுவிட்டு தன்னுடைய வீடு ஜெப வீடா மாறும் பொழுது எத்தனை பேருடைய ஆத்துமாக்கள் திறக்கப்படுறது இயேசுக்காக. பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பொய்யிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்களோ அதற்கு என்னுடைய வீடு காரணமாக இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்திருப்பாள்? அந்த ஸ்திரீ துதித்துக் கொண்டே இருந்திருப்பாள். அருமையானவர்களே, துதி நம்முடைய வீட்டிலே துதிக்கிறவர்களா எப்பொழுது துதி வரும்? துதி ஒரு வாசனை திரவியத்தை போலது. துதி ஒரு பூவை போன்றது.
வாசனை நறுமணம் கமழுது. அந்த துதி தேவனுக்கு பிரியமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது. நம்முடைய வாழ்க்கையிலே துதிக்கிறவளா இருக்கிறோமா? எவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், சோர்வுகள், இழப்புகள் மக்கள் சந்திக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் நாம் துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் நம்மில் இருக்கிறார். நம்முடைய ஜீவிதத்திலே தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய துதியுள்ள இருதயம் வருகிறதா? நாம் எப்பொழுது துதிக்க முடியும்? எப்பொழுது துதிக்க முடியும் தெரியுமா? இந்த உலக சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு உலகத்தின் மேலே நாட்டம் இல்லாதவர்களாய் இருந்து தேவன் மேலே வாஞ்சை, தேவனுடைய காரியங்கள் மேலே வாஞ்சை, தேவனுடைய பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் எப்படியாக அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அங்க சிறைச்சாலையிலே பிடிப்பட்ட சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அவர்கள் அடி வாங்கி கொண்டு கால்கள் கட்டப்பட்டவர்களாயிருந்தாலும் கூட அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மனிதன் பரிசுலாவுக்கு அந்த வாக்கியம் நின்று போயிட்டு, பரிசுலா என்று சொல்லக்கூடியதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் இரும்பு மனிதன் என்பதாக ஆவிக்குரிய பொருள். இரும்பு மனிதனாய் இருந்தார். ஆனால் அந்த இரும்பு மனிதன் எங்கே? உலகத்துக்குரியவராகவே இருந்து விட்டார். பரலோகத்துக்குரியவராக மாறவில்லை. நாம் பரலோகத்துக்குரியவர்களாக மாற வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த உலகத்தை விட்டுவிட வேண்டும். தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய காரியத்துக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, அவரோடு செல்ல வேண்டும். நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நாம் அந்த விதம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோமா? அல்லது அழிந்து போகிற காரியங்களுக்காக, அழிந்து போகிற இச்சைகளுக்காக, அழித்து வர பாவங்களுக்காக, அல்லது சுட்டி திரிகிற மக்களுக்காக, அவருடைய நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள் அவருடைய பழக்கங்களின்படி நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமா? உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்முடைய இருதயம் புது சிருஷ்டியாய் மாறக்கூடியது. தேவனுடைய பிரசன்னத்திலே செல்வோம். தேவனோடு நாம் போவோம். தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். பரலோகத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது நாம் படித்தோம். இவர்கள் இனி பசி இல்லை. இன்னைக்கு பசியினாலே எவ்வளவு பிரச்சனை. பசி நேரத்தில் போய் பாருங்க, எவ்வளவு சாப்பாட்டுக்காக மக்கள் பிரயாசப்படுறாங்க. பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை. தண்ணீருக்காக எவ்வளவு பிரச்சனை நாட்டிலே. வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவர் மேல் படுவதும் இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு பரலோக ராஜ்யத்தின் இந்த ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக அங்கு ஜீவிக்கத்தக்க ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை இழக்கக்கூடியவர்கள் சாக்கு போக்கு சொல்லுக்கு ஆயத்தமாக வைத்திருப்பார். ஆனால் உண்மையாக ஜீவனுள்ள தேவனை அறிந்து தேவனுக்காக பிரகாசிக்கக்கூடிய மக்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்காக ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, ஒரு துணியை துவைக்கும் பொழுதும் சரி, பாத்திரத்தை கழுவும் போது சரி, அரிசி போடும் பொழுது சரி, சமையல் வேலை ஈடுபடும் பொழுது சரி, நான் பாத்ரூம்ல இருக்கும் பொழுது சரி, எந்த வேலையில் இருக்கும்போதும் துதி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார். துதிக்கிற மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். யாருடைய இருதயத்திலே துதி அதிகமாக இருக்கிறதோ அவள் ஜீவிலே தேவன் மகா பெரிய காரியத்தை செய்வார். பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர்களை பராமரிக்கிறவராகவும் இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி எல்லா நேரத்திலும் துதித்துக் கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம், இவைகளுக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய கணவனுக்காக ஸ்தோத்திரம், இந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே தன்னுடைய வேலையில் ஈடுபடுவார்கள். ஆனால் கணவனும் தேவனை அறியாத ஒரு மூர்க்கமான மனிதன் அதை வெளியே காட்டுவது கிடையாது. என்றால் நல்ல மனைவியுடைய மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக அதை வெளியே காட்ட மாட்டார். உள்ளேயே முறுமுறுத்துட்டு என்றதுக்கு சும்மா ஸ்தோத்திரம் 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 பண்ணிட்டே இருக்குது இந்த மனைவி, இப்படி சொல்லி அப்படி மனசுக்கிறதா நினைப்பார். ஆனா வெளி சொன்னா அந்த நல்ல குணம் உள்ளவங்க கஷ்டப்படுவாளே அதுவும் அவருக்கு இருக்குது. எந்த வேலையில எல்லாமே கணவனுக்கு ஏற்ற நல்ல இஷ்டமான குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த மனைவி இருப்பாங்க. அன்பா நடந்து கொள்ளுவாங்க. ஜெபிக்கிறவங்க ஜெப நேரத்தில் சரியான படி முழங்கால் போட்டு முக்காடு போட்டு ஜெபிப்பாங்க. தன் கணவனுக்காக ஜெபிப்பாங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. அவ்வளவு துதி ஒவ்வொரு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பார் இந்த கணவன். ஒரு சமயத்துல அவர் வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ பேப்பர் பார்த்துட்டு இருந்தாரு.
மனைவி பக்கத்துல கிச்சன்ல ஸ்தோத்திரம் சாமி, ஸ்தோத்திரம் 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 பண்ணு ஏதோ தனக்குள்ளே வாய் வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இந்த பெண்ணு ஆரம்பிச்சிட்டாளா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, இனி சாப்பாடு எந்த நேரத்தில் கொடுக்க போகுதுன்னு தெரியல, மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தார். ஆனா திடீர்னு அந்த அம்மா சாப்பாட்டை எடுத்து வடிக்கும்படியாக இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே தான் வேலை செய்வாங்க. திடீர்னு கையிலிருந்து நழுவி சாப்பாடு தம்முன்னு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே இந்த மனிதர் டபான்னு கிச்சன்ல சத்தம் கேட்டது தெரியும், சாப்பாட்டு தான் பாத்திரம் தான் கீழே விழுந்துருச்சுங்கிறது தெரிஞ்சு போய் 4 திட்டலான்னு போனார். திட்டலான்னு போய் மனைவி பார்த்து என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் கேட்டார். திட்டலான்னு போனா அந்த மாதிரி சொல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரம் இல்லம்மா, சோத்தை கீழே போட்டுட்டு சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பாட்டை கீழே போட்டுட்டு நீ ஸ்தோத்திரம் போட்டுட்டு இருக்கிற, என்னம்மா ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்த, கவலையனமா இருக்கிறீன்னு கேட்கலான்னு. இங்க பாருங்க, இங்க குனிஞ்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பள்ளி அந்த சாப்பாட்டுக்குள்ள விழுந்து அது செத்து கிடக்குது. நான் அங்கே இங்கே போகும்போது இது எப்படியோ பள்ளி சமையல்ல சாப்பாட்டுல விழுந்துருச்சு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, நம்ம ஜீவனை பாதுகாத்து நம்ம பிள்ளைகளையும் நம்மையும் குடும்பத்தையும் பாதுகாத்திருக்காரு. இன்னைக்கு சாப்பாடு பரிமாறி இருந்தா என்ன இருக்குன்னு பாருங்க. ஐயோ, இதை பார்த்துட்டு தான் அந்த மனிதன் ரொம்ப வெக்கப்பட்டு அப்பவே அதே நிமிஷம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, இது உண்மையான நடந்த சம்பவம். நம்முடைய ஜீவில துதி இருக்கிறதா, ஆண்டவர் நம்முடைய ஜீவித்தை, நம்முடைய கணவனை, நம்முடைய பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை, மனைவியை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தேவனுடைய வார்த்தை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்துக் கொண்டுபடியாக போகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், உள்ளே முறுமுறுத்து கொண்டு ஒரு மனப்பாடு இல்லாதபடிக்கு, எந்த குடும்பத்தில் ஒரு மனப்பாடு கணவன் மனைவிக்குள்ளே அல்ல பிள்ளைகள் மத்தியில் இல்லையோ அந்த குடும்பத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாது. எங்கே ஒற்றுமை ஒரு மனப்பாடோடு இருக்கிறதோ அங்கே தேவனுடைய கிரியை நடப்பிக்கும். உதாரணமாக பார்ப்பது எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் சனகரிப்பு என்று சொல்லக்கூடிய பயங்கரமான அசீரியா தேசத்து மனிதர் வந்து தேவனையும் தேவனுடைய மக்களையும் தூசித்து அவன் அனுப்பினான். அப்பொழுது 3 முக்கியமான பிரமுகர்களை எசேக்கியா ராஜா அனுப்பியிருந்தார். அவர் அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ராஜாவிடத்திலே வந்தார்கள், வந்து சொன்னார்கள். அதை கேட்ட மாத்திரமே ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அதே துக்கத்திலே இருந்தார். என்ன சொல்றார் தெரியுமா, பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பிறவோ பலன் இல்லை, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படியாக இந்த அசீரியா ராஜா சொல்லுகிறார். இதை போய் தீர்க்கதரிசிக்கு சொல்லுங்க சொல்லி பாருங்க. பிரமுகர்களும் உபவாசோடு ரட்டு உடுத்தினவர்களாக வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ராஜாவும் அதே விதமாக அதே பாரத்தோடு ரட்டு உடுத்தினவர்களாக உபவாசோடு வேதனையோடு பாரத்தோடு ஏசாயா தீர்க்கதரிசியிலே வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு செய்தியை கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும், அப்பொழுது ராஜா ஓடி போவான், ஒளிந்து போவான், ஒன்றும் இருக்காது என்று அதே விதமாக நடந்தது. அங்கெங்கேயோ ஒரு ராஜா வந்து அங்கே யுத்தத்துக்கு வர கேள்விப்பட்டு அவன் தன் நாட்டுக்கு ஓடி போயிட்டான். அங்க போய் சொந்த குமாரனே அந்த ராஜாவை கொலை பண்ணி கோயில போய் பிரார்த்தனை பண்ணிட்டு போது சொந்த குமாரனே 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. விதமாக அருமையானவர்களே, ரட்டு உடித்தினவர்களாக பாரத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கும் பொழுது, பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிரியை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நல்ல வேளை இந்த குடும்பத்தில் இந்த மனிதர் மனசுக்குள்ள முறுமுறுத்தா கூட, ஆனா அந்த பள்ளிய சாப்பாட்டுல பார்த்த உடனே ஆமா உண்மைதான், நம்ம பாதுகாத்த தேவனுக்கு நான் தான் தகுதி இல்லாத இருக்கிறேன் தானே தாழ்த்தி உன்னையத்தோடைய மனைவியை கரம் பிடித்து, அம்மா இவ்வளவு நாளா நான் நீ சோதனை பண்ணிட்டு இருக்கும் போது உன்னுடைய காரியத்துக்காக நீ இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் செய்தேன். ஆனா உண்மையான தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த சாப்பாட்டு கை நழுவி விழுந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு கணவனும் சொன்னார். இந்த முரட்டு கணவனும் அதே நேரத்தில் சொன்னார். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது, துதியினாலே ஸ்தோத்திரத்தினாலே தேவனை மயம்படுத்தக்கூடியவர்களாக துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் சொல்லப்பட்டிருக்குது. பெருமான் அப்படிப்பட்ட துதி எடுத்தா சாத்தா ஓடுவானா, முறுமுறுத்தா அவன் திரும்பி வந்து உட்கார்ந்துக்குவான்.
நம்முடைய இதுல முறுமுறுப்பு இருக்கா, துதி இருக்கா? ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு துதிக்கும்படியாக இருதயத்தை விரும்புகிறார். எப்பொழுது துதி வரும்? இவைகளெல்லாம் விரட்டி அடித்து தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கா படிக்கும் பொழுது, தேவனுடைய சபத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும்படியாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே பெரிய காரியத்தை செய்கிறார். தாழ்த்தும் பொழுது, நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது, நம்மை நாம் வெறுமையாக்கும் பொழுது. கடினமாக என்னுடைய பேரன் சைரஸை நான் ஒரு வார்த்தை திட்டேன். ஆனா உடனே அன்னைக்கே போய் அவன் பைய பிடிச்சிக்கப்பா, உன்னை கோபமா பேசிட்டேன், தயவு செய்து மன்னிச்சுக்கப்பா சைரஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். நாம் கேட்கும்போது அது ஒரு நமக்கு ஒரு பாரமே அகன்று போத மாதிரி ஆகிடுது. யாரா இருந்தாலும் அது என்ன அப்படி, இது என்ன பெரியதா, ஒருத்தர் மனசு புண்படிம்படியாக பேசுறான் நடந்தா நம்ம அதை சரிப்படுத்தணும். யாரா இருந்தாலும் சரி, அது அநேகருக்கு அது புரியலையே. புரிஞ்சாதான் நம்ம அதை துதிக்க முடியும். அந்த இடத்துல தேவனுக்கு வாசம் பண்ண முடியும். அடுத்த தடவை துதின்னு சொல்ல முடியும். நம்முடைய ஜீவிதத்துல எப்படி நம்ம பட்டவங்களா இருக்கிறோம். பரிசுலாவுக்கு எவ்வளவு பெரிய காரியம் இருந்தது. ஆனா 5 காரியத்தை சொல்றாரு. 80 வயசு ஆகி போச்சு, நன்மையத்தையுமே அனுபவிக்க முடியாது, ஜாதி ஜனத்தாரோடய நான் மரணம் அடக்கம் பண்ணப்படணும், இனிமேல் ருசியா இருக்க முடியும், ருசி பதார்த்தங்களை ஆடல் பாடல் கவனிக்க முடியுமா? மறுபடியும் என்ன சொல்றாரு? நான் ராஜாவுக்கு பாரமா இருப்பான், ராஜாவுக்கு பாரமா இருப்பேன்னு சொல்லுகிறார். என்ன ராஜாவுக்கு பாரமா? இது என்ன பாரம்? இது பாரம்னு சொல்ல அவருடைய இதயத்துல வேற பாரம் இருக்குது, உலக பாரம் இருக்குது. ஆனா பரலோகம் எப்படிப்பட்ட இடம்னு சொல்லி இங்க 21வது அதிகாரம் வெளிப்படுத்த 4:5 மறுபடியும் 11ஆம் வசனத்தில் படிக்கிறேன். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகள் எழுது என்றார். 11வது வசனம், அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தன கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வஸ்திரக்கல்லை போலவும் இருந்தது. பரலோகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரலோகத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி அழைக்கிறார். எப்படி இந்த பரிசுலான்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் இரும்பு மனிதன் சொன்னாரோ, அவருடைய இருதயம் இரும்பு போல ஆகிவிட்டதே. உன்னுடைய இருதயம் நம்முடைய இருதயம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. நறுகுண்ட இருதயத்தின் மேலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். தேவனுக்கு ஏற்றும் பணிகள் நொறுகுண்டாவிதான். தேவனே நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தினை புறக்கணியில் சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து செல்லக்கூடியவர்களா, அவரோடு செல்லக்கூடியவர்களா இருந்தால் அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, உஷ்ணம் இல்லை. எவ்வளவு பெரிய ஆடல் பாடல் சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை. இங்கே உலகத்தில் பார்க்கும்போது சொந்த பிள்ளைகளை, சொந்தக்காரங்களே, அல்லது கணவனே, மனைவியே, அல்லது வேலை செய்யறது அதிகாரிகளே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அவங்களே காலை வாரி விட்டாராங்க, எவ்வளோ பிரச்சனைப்படுத்தி விட்டாராங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை, இல்லவே இல்லை. என்ன சமாதானம், எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காரியத்தை அவங்க அனுபவிச்சிருந்திருக்கிறாங்க. அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படுத்தி அவரோடு கூட செல்லப்பட வேண்டும். அங்கே செல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட மேன்மை, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த, அங்கே எவ்வளவு ஆடல் பாடல் துதி, நம்முடைய காதுக்கு இனிமை, மனதுக்கு சந்தோஷம், சமாதானம். ஆகவே இப்படிப்பட்ட அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிக்கூடியவர்களா இருக்கிறோமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம்? அருமையானவர்களே, உலகத்தின் பாரங்கள் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அவள் செய்யறது அவங்களுக்கே சில சமயம் தெரியாது, அவங்களுக்கே போராட்டமா முடியுது. ஒரு முறை என்ன செய்தான் என்றால், ஒரு பொன்னேரி ஜெயில்ல ஒரு மனிதனை போட்டான். அவன் அப்ப நிறைய தடவை கேஸ் முடிச்சு உள்ள போட்டுக்கிறாங்க. அவன் எப்படியோ ஏதோ பண்ணி வெளியே வந்துட்டான். வெளியே வந்து ராத்திரி 2 மணிக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்டு தன்னை யாராவது பார்த்துட்டு துரத்திட்டு வராங்களான்னு ஓடினான். போகும்போது பின்னால் ஏதோ லாரி வந்தது. அவன் கை காட்டினான். இந்த லாரியும் இவனுக்காக
இறக்கப்பட்டு லாரி நிறுத்தி அவனை ஏற்றிட்டான். அந்த லாரி பின்னால் ஏறிட்டான். ஏறினோன்னு எங்கேப்பா போகிறதுன்னு கேட்டான். நான் இந்த இடத்துல இறங்கணும் ஐயா, நான் சொல்லுறேன், இல்லை பாடி இப்படி தட்டுறேன், கொஞ்சம் இறக்கி விடுங்க போய் சொல்லுங்க நிறுத்தினான். சரி இருந்துக்கு பின்னால் ஏறிட்டான். ஆனால் ஏறினோடனே இவன் பார்த்தான், அந்த லாரியில் நிறைய மூட்டைகளை அடுக்கி வச்சிருந்து, பெரிய மூட்டையை பயங்கர வெயிட் ஆகுது அடுக்கி வச்சிருந்து. இவன் பார்த்தான், இவன் பெரிய மூட்டைகளில் ஒரு மூட்டையை கீழே தள்ளிட்டு மறுபடியும் என்ன செய்தான், பாடி தட்டினான். தட்டினோடனே வண்டி நின்றுது. கொஞ்சம் தூரம் போய் இறங்கிட்டான். இறங்கினோடனே அவன் லாரி போயிடுச்சு. போனோடனே அவன் மூட்டையை கஷ்டப்பட்டு தூக்கி தோளில் நிறுத்திட்டு வந்தான். பயங்கர வெயிட்டு தாங்க முடியும். இது வரைக்கும் எந்த மூட்டையும் அவ்வளவு கனமாக அவன் எடுத்ததில்லை, பார்த்ததில்லை. இது பயங்கர வெயிட்டு, ஒருத்தர் அசைக்கவே முடியல. எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே சேர்ந்துட்டு மூச்சு வாங்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடணுமா, 2 காலும் பின்னிக்கிற அளவுக்கு அவன் அப்படியே தடி சொந்த வீடு கடந்து நடு வீட்டில் போய் கொஞ்சம் தூரத்தில் போய் அப்படி போட்டான். இறக்குனான். இறக்கிட்டு மூட்டை இவ்வளவு என்ன பொருள் இருக்கு அப்படி போய் திறந்து பார்த்தா வெறும் மணல் இருந்தது. அவன் ரொம்ப ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம், இந்த மணலுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவன் மணல் எடுத்துகிட்டு போய் ஃபெர்டிலைசர், எண்ணூரில் ஃபெர்டிலைசர் உரம் தயாரிக்கிறதுக்கு கம்பெனியில் கொண்டு போய் அது மணலோட உரத்தை போட்டு தயாரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த அவன் கொண்டு போகும்போது இவன் திருட்டு புத்தி அப்படியே வந்துருச்சு. மணலை கொண்டு அவ்வளவு திருடிட்டு இந்த மணலுக்கா இவ்வளோ பாடுபட்டேன், சேச்ச தலையாக அடிச்சுட்டான். இன்னைக்கு அநேகர் அதே விதமாக வீணான பாரங்கள், அநியாயமான பாரங்கள், பாவ பாரங்கள், அசுத்தத்தின் பாரங்கள், சிற்றின்பத்தில் பாரங்கள், வாழ்க்கையில ஒண்ணுமில்லாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அநேகருடைய ஜீவியத்துல பயங்கரமான பாவ பாரங்கள்னாலே சிக்கி இந்த பரலோக அழைப்புக்கு பார்த்தவான்களா போகாதபடிக்கு இப்படியே வாழ்க்கையை சுத்தி சுத்தி இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷமா வனாந்தரத்தை சுத்தி வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பாவங்கள், புரட்டாட்டங்கள், தேவனுடைய ஊழியக்காருக்கு மோசைக்கு விரோதமாக முறுக்க கிடக்கும், தேவனுக்கு விரோதமாக முறுத்தர். இந்த விதமாக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே பறத்தை விட்டு இந்த மனுக்குலத்துக்கு வந்தாரோ, கடைசி வரையந்தம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்க அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லக்கூடியது 3:16 யோவானிலே சொல்லப்பட்டது போல அவர் அப்படி கீழ்ப்படிந்து தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, சிலுவைக்கு கீழ்ப்படிந்து, எல்லாவற்றுக்கும் தேவனுடைய சித்தத்தை ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில நிராகரிக்காதபடிக்கு ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக செய்தார். நம்முடைய ஜீவிதத்தில் எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிக்கூடியவர்களா இருக்குமா? எங்கே அவருடைய சுபாவம் முரட்டு சுபாவம், முரட்டு சார் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறத நமக்கு புரியுறதில்லை. திடீர்னு வந்துடுது, திடீர்னு ஒரு கெட்ட பேச்சு வந்துடுது, திடீர்னு ஒரு கோபம் வந்துடுது, திடீர்னு வந்துடுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தையை இடைவிடாமல் படித்து இந்த இப்படி சபையில் அறையில எல்லா நேரத்திலும் துதித்து கொண்டே இருந்த அந்த பெண்ணுக்கு பாருங்க எவ்வளவு அருமையாக தேவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். அந்தமா தொடர்ந்து வைராகியமா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த முரட்டு மனிதன் மனசுல முறுமுறுத்தா கூட அன்னைக்கு ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் என்று இயேசு ஆண்டவரை அறிந்து கொண்டு தன் மனைவியை பற்றி கொண்டு, நீ உண்மையான தேவனை பற்றி கொண்டது, நானும் அதே விதமாக பின்பற்றி வரக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக அன்னைக்கு இப்போ அந்த குடும்பத்தில் பெரிய சமாதானம் வந்தது. அறிவாளர்களே, இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானமா வேணுமா? சமாதானம் வேண்டுமா? ஒரு சகோதரி என்னிடத்துல சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயா, எது சொன்னாலும் படக்குன்னு கோவிச்சுக்கிறாருங்க ஐயா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவிச்சுட்டு போயிடறாருங்க ஐயா. நாங்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றதில்லை, கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டு வந்து அப்படியே கம்பெனி வந்து படுத்துக்கிறாருங்க ஐயா. என்ன இருக்கு அந்த இடத்துல? அந்த இருதயத்தில் என்ன இருக்கு? பிசாசு இருக்கிறான். சின்ன விஷயத்துக்கு கூட தாங்க முடியாதபடிக்கு. ஏன்? மனைவி தானே பேசலாமே, என்னம்மா இந்த மாதிரி இருக்கா, இப்படித்தான் இருக்கிற சத்தியம் இப்படித்தான் சொல்லுது, நாம் இப்படி இருக்கலாமா? ஏன் ஒருத்தருக்கு வந்து பேசி தீர்த்துக்கிட்டா என்ன?
அவ்வளவு பயங்கரமான சுபாவம் அங்கே இருக்குது. யார் இருக்காங்க? ஆண்டவர் ஒரு போதும் இல்லை அறிவானவங்களே. அங்க பிசாசு இருக்கிறதுனால அப்பப்பொழுது அவன் வெளியே காட்டுறான். எப்படி ஒரு வலையில இருந்துட்டு பாம்போ எலியோ அப்பப்போ உள்ள இருந்துட்டு வெளியே நீட்டி நீட்டி தலை நீட்டி பார்க்குதோ, அந்த விதமாக நம்முடைய சுபாவம் கூட சில சமயம் அப்படி வருது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக அவளை சரியானபடி தேவனுடைய சமாதானத்திலே கொண்டு போக வேண்டும். நாம் காத்துக்கொள்ளப்பட வேண்டால் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழக்கடவுது. நம்முடைய ஜீவிதத்தில் தேவ சமாதானம் ஆளுகிறதா? நம்முடைய சுபாவம் ஆளுகிறதா? தேவன் ஆளுகை செய்கிறாரா? நாம் எப்படி தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிக்கூடியவர்களா இருக்கிறோமா? ஆனால் ஒன்று, இந்த பூமியும் எல்லாம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் ஒரு பாய் சுருட்டுவதை போல சுருட்டப் போகிறார். உலகம் அதில் உள்ள ஆசை இச்சைகளும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் என்றென்றும் நிலைத்திருப்பான் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய அழைப்புக்கு எப்படி தாவீது ராஜா அழைத்தாரோ, பர்சிலாவை அழைத்தாரோ, நீ வா என்னுடைய கூட வா, உன்னை பராமரிப்பேன் என்பதாக சொல்லி மனிதர்கள் எல்லாம் பாதியில பராமரிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா நம்மை அழைத்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. கடைசி பரியந்தம் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். 103 சங்கீதம் 17வது வசனத்தை என்ன சொல்கிறது? கர்த்தருடைய கிருபையோ அவர்கள் பிள்ளைகள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பது சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய கிருபை நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டுமானால், நாம் நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரோட கூட நித்திய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கும் பொழுது, தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்று ஜீவிக்கிறவர்களாக இருப்பது, நாம் உலகத்திலே ஒரு வெளிச்சமாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்கு இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க முடியும். அநேக பரிசுத்தவான்கள் அப்படி இருந்தார்கள், ஜீவித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், அதை பார்த்திருக்கிறார்கள், உலகம் பார்த்திருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு இப்போ ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தேவனுக்கு மகிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு கனத்தையும் மகிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அருமையானவர்களே, இந்த கிம்காம் எப்படி இருந்தது? தேவனுடைய மனிதர் தாவீது ராஜா கிட்ட இந்த பர்சிலா சொல்லுகிறார், நான் வரல, ஆனா எங்க பையன் ஒருத்துக்கிறான், அந்த கிம்காம் கூட்டிட்டு போறது. சரி, அவனை கூட்டிட்டு போறேன், நீ சொல்றபடி கூட்டிட்டு போற, இந்த கிம்காம் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு நம்ம என்ன சாக்கு சொல்றோம்? சாக்கு போக்கு சொல்றோம். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நித்திய ராஜ்யத்து பரலோகத்தின் தேவனுக்கு மகிமையுள்ளவர்களாக அவரோட செல்லும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம மாறும் பொழுது, நம்மை சார்ந்தவர்களுக்கு நம் ஆசீர்வாதத்தையும் பெரிய அற்புதங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அநியாயமான உலகத்தில், அக்கிரமமான உலகத்தில் நமக்கு ஒருபோதும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, சமாதானத்தை கொடுக்க முடியாது, திருப்தியை கொடுக்க முடியாது. ஆண்டுடைய வாழ்க்கையில திருப்தி, ஆண்டுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு செல்லும்போது திருப்தி. இங்கே அதிருப்தி, பூமியிலே அதிருப்தி, சமாதான குறைவு. ஆகவே தேவனுடைய அளவீடுகளை நாம் தெரிந்து தேவனோடு ஜீவிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவ சமாதானம் உள்ள இருதயங்களில் ஆழக்கடவுது என்பதாக சொல்லுகிறது. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளும் பொழுது நம்ம என்ன செய்வோம் என்றால், பரவாயில்ல, நம்ம இங்கிருந்தாலும் இருக்கிறோம், ராஜ அரண்மனையில் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம அங்கே போனால் நமக்கு எவ்வளவு தடபுடல், எவ்வளவு அருமையான, அங்கே மரண அல்லது நாளில் கூட எவ்வளவு நம்மளுக்கு உத்தரவாதம், எவ்வளவு பெரிய காரியம். முடியலன்னா கூட உட்கார்ந்துட்டு நம்ம ராஜாவோடு இருக்கிறது, ராஜ பந்தியில், ராஜ சமாதானத்தில், ராஜ அரண்மனையில் இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த யோசனை அவருக்கு இல்லையே. தன்னுடைய தன்னுடைய வீடு, தன்னுடைய ஊர், தன்னுடைய கிராமம், தன்னுடைய இடம், தன்னுடைய ஜனங்க, இதுதானே வந்தது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவ சமாதானம் உடைய ஆள வேண்டுமானால் தேவனோடு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் உலகத்துக்கு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம் மூலமா மகிமைப்படுவார். தேவன் நம் மூலமா மகிமைப்படும் பொழுது நாம் உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருப்போம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருப்போம். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய அழைப்பை நாம் பாத்திரமாக ஜாக்கிரதையாக கீழ்ப்படிந்து வரும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஏவக்கூடியதாக இருக்கிறது.
நம்முடைய அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய மனிதர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய பேர் பக்த சிங். அவர் எங்கே போனாலும் முழங்கால் இட்டு ஜெபம் பண்ணுறதை நான் கண்ணில் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு ஜெகோவா ஷம்மா என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர் அவர் தம்முடைய மக்களுக்கு எங்கிருந்து சொன்னாலும் நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஜெபம் பண்ணி அவங்கள போனார். ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் கூட முழங்கால் போட்டு அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. தேவனோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள மனிதர். ஆனால் அவருடைய ஜீவியத்தில் அவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். பெரிய அன்பு, அசாத்தியமான காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு முறை அவருடைய தலைமை நிலையம் செகண்டராபாத்தில் இருக்கிறது. அந்த ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இடத்தை என்டி ராமராவ் முதல் மந்திரியாக இருக்கும் பொழுது 2 பேர் அனுப்பிச்சு அந்த இடத்த கேட்டாங்க. இந்த இடத்த கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு பண நாள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆந்திரா முதல் மந்திரி என்டி ராமராவ் 2 பேர் அனுப்பிச்சாங்க. அந்த இடத்த கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேட்குறோம், கொடுக்குறோம், அல்லது இந்த இடத்துக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல உங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு சொல்லி 3 நாள் கழித்து நீங்கள் வாங்க, அது என்ன சொல்கிறோம், என்ன வேலைன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி 3 நாள் போயிட்டாங்க. போய் 3 நாள் கழித்து வந்தாங்க. சரி, என்ன வேலையாகுது சொல்லுங்கள், எல்லாம் கூடி பேசி எல்லாம் முடிச்சிட்டிங்களா, என்ன வேலையாகுது சொல்லுங்கன்னு. ஆண்டவர் சொன்னது நான் சொல்கிறோம், என்டி ராமராவுடைய விலை எவ்வளவோ அவ்வளோ விலை இந்த இடத்துக்கு உரியதுங்கிறது ஆண்டவர் சொல்ல சொன்னார். அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்டுட்டு போனவங்க தான் அவங்க திரும்பி கூட வரல. இது உண்மையாக நடந்த விஷயம். ஆகவே தேவனை நம்ம ஜீவியத்தில் நம்மோடு இருக்கும்போது உலக மனிதர்களோ உலக காரியத்தில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்டி ராமராவ் சாதகம் ஜோசியத்துக்கு பயந்து அப்படியே கடைப்பிடித்து நடக்கிறாள். அவன் பயங்கரமான முரட்டாள், இந்திரா காந்திக்கே எதிர்த்தாள். ஆனாலும் கூட தேவனுக்கு சொல்லும்போது பயந்துட்டு வேண்டாம், பரவாயில்ல, விட்டுருங்க அப்படி நிறுத்திட்டான். ஒருவர் தேவனோடு ஜீவிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போது தேவன் அந்த பலத்தை கொடுக்குறார், தேவன் அந்த தைரியத்தை கொடுக்குறார், தேவன் அந்த வார்த்தை கொடுக்குறார், தேவன் அந்த வல்லமை கொடுக்குறார். தேவனுக்கு பேச முடியாத பக்த சிங் தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படி சொன்னார். நாம் தேவனுடைய காரியங்களுக்கு எப்படி நாம் இருக்கிறோம், எப்படி தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோமா, தேவனுடைய அளவீடுகளின்படி எப்படி இருக்கிறோம், பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்க. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் சொல்லுகிறார். அவர் பரிசுத்த ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்று சொல்றார். இந்த அருமையான சான்ஸை அந்த பர்சிலா சொல்லக்கூடிய அந்த இரும்பு மனிதர் அதை விட்டு விட்டார். நீ இரும்பு மனிதராக இருக்கலாம், தங்க மனிதராக இருக்கலாம், நீ எந்த மனிதராக இருக்கலாம், நீ எப்படிப்பட்ட மனிதராக இருக்கலாம், அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படித்து பார்த்தீங்கன்னா பரலோகம் உன்னுடையதாகும். நீ பரலோக ராஜ்யத்தில் மட்டுமல்ல, பரலோகத்தில் மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்தை நீ பூமியிலேயே ஜீவிக்கலாம். அந்த பக்தி சிங் சொல்லக்கூடிய மனிதர் நாங்கள் பார்த்தோம், எவ்வளோ முறை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அவ்வளோ ஒரு அமைதி, சாந்தம், அடக்கம், அவ்வளவு அமைதியான வாழ்க்கை அப்படி வாயிலிருந்து அவருடைய பிரசங்கத்தில் அப்படி இருப்பாங்க. அந்த ராஜாவுடைய பந்தியில் இருக்கக்கூடியவங்க, அந்த ராஜாவுடைய அருகிலே ஜீவிக்கிறவங்க அந்த அளவீடுங்க இந்த உலகத்துக்கு காட்டுவாங்க. நம்ம அப்படி காட்டுறோமா? சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு, ஆண்டவர் இல்லாத மனிதர்களுக்கு நம்ம எதை காட்டுறவங்களா இருக்கிறோம்? நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கொரோனா உலகத்திலே பயங்கரமான அநேக மக்களை வாரிக்கொண்டு போய்விட்டது. ஆனாலும் கூட இவைகளிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அது அவருடைய நோக்கம் என்ன, சித்தம் என்ன நமக்கு தெரியாது. அவருடைய சித்தத்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம அவரோடு நெருங்கி ஜீவித்து அவருடைய வாசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொள்ளக்கூடியவனை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுகிறார். நாங்கள் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவருக்கு தாழ்மையாக, பரிசுத்தமாக, நம்ம வெறுமையாக்கி நம்முடைய வாயிலே, நம்முடைய காதிலே, நம்முடைய கண்களிலே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு அருமையாக ஜீவிப்படுது. நாமே அவருடைய மேய்ச்சலின் நாடுகளாக இருப்போம், நாமே பரலோகவாசிகளாக இருப்போம்.
நாமே பரலோகத்துக்கு அடுத்த வாழ்க்கையிலே ஜீவிக்கிறதா இருப்போம். அந்த வாழ்க்கையிலே அநேக பரிசுத்தவான்கள் ஜீவிக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவரோடு நெருங்கி ஜீவிக்கலாக இருக்கும் பொழுது அவருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிகிறார். ஜெபம் செய்வோம். அருமையான நல்லாண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய அளவீடுகளுக்கு எழுப்பி ஜீவித்து மையப்படுத்தப்பட கிருபையை தந்தருடைய வச்சிருக்கிறேன். தொடர்ந்து பிரசன்னத்தானே மையப்படும். இயேசு ரட்சகர் நாம் தலை கேட்டு பரவப்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் வல்லமையும் ஐக்கியமும் எப்பொழுதும் உங்களோட கூட இப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென். ரொம்ப குட் ஷெப்பர்ட் சால்வேஷன் சர்ச்சுடைய அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.